எல்லாம் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். யாக்கோப்பின் ஜெபத்தை கேட்டவர் என் ஜெபத்தை கேட்பார். தாவீதின் ஜெபத்தை கேட்டவர் என் ஜெபத்தை கேட்பார். அன்னாலம்மா ஜெபத்தை கேட்டவர் என் ஜெபத்தை கேட்பார். எஸ்தர் ராஜாதி ஜெபத்தை கேட்டவர் என் ஜெபத்தை கேட்பார். தானியேலின் ஜெபத்தை கேட்டவர் என் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நாம் எப்படி நோக்கி கூப்பிட வேண்டும்? கூப்பிடுவதிலே பல வகை வெரைட்டிஸ் இருக்கிறது, பல வெரைட்டிஸ் இருக்கிறது. அவரை எப்படி நாம் நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நாம் அவரை நோக்கி என்ன செய்ய போகிறோம்? கூப்பிட போகிறோம். சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். நீங்கள் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டுட்டீங்கன்னா அவர் உங்கள் பக்கத்தில் வந்துடுவார். அப்போ உங்கள் பக்கத்தில் வந்துட்டார்னா அப்புறம் கேட்பாரா கேட்க மாட்டாரா? சொல்லுங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் என்னவா இருக்கிறாரா? பக்கத்தில் வந்துட்டேங்கிறாரு. பக்கத்தில் வந்துட்டார்னா நீங்கள் பேசுகிறது, நீங்கள் சொல்கிறது, நீங்கள் அழுகிறது, நீங்கள் புலம்புறது எல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். கண்டிப்பாக அவர் கேட்பார். புரியுதுங்களா? அவர் கேட்காம என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். அவர் கண்டிப்பாக அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்களுக்கு இருங்க. கர்த்தர் எல்லார் மேலும் தயவு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே இருங்க. ஏசப்பாவுக்கு உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது, ஏன்னா பாவம் செஞ்சவனும் கிடையாது, பாவம் செய்யாதவனும் கிடையாது. அவர் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விட்டால் இரக்கத்தை கொடுக்குற தேவன் தான். கர்த்தர் எல்லார் மேலும் என்னவா இருக்கிறாரா? எல்லார் மேலும் என்னவா இருக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என் மேல தயவு உள்ளவராக இருக்கிறார். திருப்பி சொல்லுங்க. கர்த்தர் என் மேல தயவு உள்ளவராக இருக்கிறார். அவருடைய இரக்கம் என்னை மூடி இருக்கிறது. அவர் தயவு என்னை மூடி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு கிடையாது. என் மேல அவர் இரக்கம் வச்சிருக்கிறாரு, என் மேல அவர் தயவு வச்சிருக்கிறாரு. அதனால அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் நான் பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னால் அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்ட உடனே, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்ட உடனே அவர் என்ன செஞ்சிடார்? உங்கள் பக்கத்தில் சங்கீதம் 145:18 திருப்பி வாசிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் சரி. இங்கே இருங்க. அவர் சொல்லிட்டாரு, கிறிஸ்துவங்கிற வார்த்தை இதில் வரல. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபத்தில் இருக்கார், பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ ஸ்தோத்தரிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, துதித்த உடனே உங்கள் வார்த்தையை கேட்கும்போது அவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணணும். இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது இன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறாருங்கிறத நீங்கள் கொண்டு வந்துடணும். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வரணும், ஒரு உணர்ச்சி என்ன வரணும். நான் கூப்பிட்டுட்டேன், அப்பா வந்துட்டார், அப்பா பக்கத்தில் வந்துட்டார், அப்படி அப்பா இருக்கிறார், அவர் சமயத்தில் இருக்கார் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு வந்துடணும். அப்போ வந்தோடனே உங்களுக்குள்ள ஒரு உள்ளத்தில் ஒரு பெலன், உங்களுக்குள்ள உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷம். ஏசு வந்துட்டாரா, ஏசு வந்துட்டாரா. திருப்பி இந்த வசனத்தை வாசிக்க பாபா. 145:18 சீக்கிரம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? சமீபம்னா எவ்வளவு தூரம்? சமீபம்னா எவ்வளவு தூரமா? பக்கத்தில். சொல்லுங்க, பக்கத்தில். என் பக்கத்தில்
இருக்கிறார். அப்போ நீங்கள் கேட்கும்போது என்ன தெரியுமா, நீங்கள் வந்து கேட்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு இயேசுப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஃபீலிங் உங்களுக்கு வரணும். ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்குண்டான ஒரு வழிமுறைகள் தான் இதெல்லாம். பார்த்துக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் என்ன செய்யணும் வரணும். 9 திருப்பி வாசிங்க. அதிலே 9. கர்த்தர் எல்லார் மேலும், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அவர் எல்லா கிரியில் மேலும் உள்ளது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு கிடையாது. அவர் இறக்கப்படுறவர். அப்படின்னா இதை முதல் நீங்கள் தெரிஞ்சுங்க. 19 வாசிங்க. அதிலே 19ஆம் வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவர் கூப்பிடுறது கேட்டு என்ன செய்யறாரா? அப்போ கூப்பிடணுமா வேணாமா? அப்போ அவர் கூப்பிடாமல் எப்படி அவர் தருவார்? அப்போ அவர் கூப்பிட்றதுன்னா அவர்கிட்ட கேட்குறது அல்லது ஜெபிக்கிறது அல்லது உங்கள் குறையை சொல்கிறது தான் கூப்பிட்றது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் அவரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். கூப்பிடும்போது கண்டிப்பாக கூப்பிடும்போது பக்கத்தில் இருக்கிறாருங்கிற ஃபீலிங்க்கு நீங்கள் வந்துடுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளை விட்டுருங்க, மனுஷனை விட்டுருங்க. மனுஷனை விட்டுருங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் அவர் நிற்கிறாருங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடுங்க. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ண முடியும். அப்படியே ஏசு நிற்கிற மாதிரி பாருங்கள் பாப்பா. பக்கத்தில் கண்ண முடியும். அப்படியே ஏசு நிற்கிற மாதிரி பாருங்கள் பாப்பா. பக்கத்தில் இருக்க ஆளை விட்டுருங்க. பார்த்தீங்களா? அந்த ஃபீலிங் வந்துடணும். இப்போ இனிமேல் நீங்கள் டெய்லி ஜெபிக்கும் போது இந்த வசனத்தின்படி இயேசு பக்கத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு என்ன செய்யணும்? எப்போதும் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? வந்துடணும். சரிங்களா? சிலர் என்ன பண்ணுவாங்க? சோத்திராண்டவரே 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 சோத்திராண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே நம்முடைய கிருபை கூட இருப்பதாக, நம்முடைய வல்லமை கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லி வாய் ஜெபம் பண்ணு. இருதயம் வேறு பக்கம் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. உங்களை கண்ணை மூடிக்கிட்டு பயபக்தியோட இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு எப்போது என்ன செய்யணும்? வரணும். ஆமேன். அல்லேலூயா. சங்கீதம் 142 1 2. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். சொல்லுங்க. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கை இடுகிறேன். இப்போ கவனிங்க, இங்கே இருக்குமா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த வசனத்துக்கு நீங்கள் தயவுசெய்து கட்டுப்பட்டாங்கன்னு வசனத்தை கீழ்ப்படுங்க. அதை எப்படின்னா, சஞ்சலம் என்பது வேறு, நெருக்கம் என்பது வேறு. அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு முன்பாக யாருக்கு முன்பாக? இப்போ ஏசப்பா உங்க பக்கத்தில் வந்துட்டாரா? சொல்லுங்க. ஏசப்பா உங்க பக்கத்தில் வந்துட்டாரா? வந்த உடனே அவருக்கு முன்பாக. ஓகே, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சமீபத்தில் வந்துட்டார், உங்கள் பக்கத்தில் வந்துட்டார். எல்லாம் ஃபீல் பண்ணுங்க, அவர் பக்கத்தில் இருக்காரு. அவர் பக்கத்தில் வந்தவொடனே என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை என்ன செய்யணும்? ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கை இடுகிறேன். அப்போ நான் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அப்படின்னா நீங்கள் சஞ்சலத்தை லைட்டாக சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இப்போ அது அண்ணாலம்மா என்ன பண்ணாங்க? இருதயத்தை என்ன செஞ்சாங்க? எப்படி போட்டிருக்கு பைபிளில்? அண்ணாலம்மா இருதயத்தை என்ன செஞ்சாங்க? ஊற்றுனாங்க. அதே போல் உங்களுடைய சஞ்சலங்கள்லாம் தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் சஞ்சலங்கள்னால் நிந்தையான காரியங்கள், அவமானமான காரியங்கள், நம்மளை ஒருத்தர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான், நம்மளை ஒருத்தர் ரொம்ப கேவலப்படுத்திட்டான், அந்த மாதிரி சஞ்சலமான காரியங்கள், அந்த நாட்களிலே நடந்த காரியங்கள். இப்போ காலையில் சாயங்காலம் வரைக்கும் இன்றைக்கி இருக்கிறீங்க, இந்த நாட்களில் என்ன வேதனைப்பட்டீங்க, என்ன நெருக்கப்பட்டீங்க, அந்த சஞ்சலங்களை ஒவ்வொன்றா ஏசப்பட்ட என்ன செய்யணும்? நீங்கள் ஊற்றணும். அல்லேலூயா. சஞ்சலங்கள் ஊற்றுறது தான். புரியுதா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டீங்க, புருஷங்காரன் ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா இருந்தால் அப்படி, அதுக்கப்புறம் வைகிறாரு, திட்டாரு, அடிக்கிறாரு, கொள்கிறாரு, சரியாக வீட்டை கவனிக்க மாட்டேன், சரியாக காசு கொடுக்க மாட்டுறாரு, எனக்கு என்ன போகிறாரு வர்றாரு. அப்படி ஒரு நிலைமையில் ஒரு அம்மா, கல்யாணம் முடித்த ஒரு அம்மா இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம கல்யாணம் முடிக்கணும்னா நல்லவன் காலம்பரம் வச்சு கஞ்சி ஊற்றுவேன், பராமரிப்பாக நினச்சி தான் கல்யாணம் முடிக்கிறாங்க அம்மாமாருங்க, அக்காமாருங்க, பெற்றோர்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனால் ஒரு வருஷம் நல்லா இருக்குது, அப்படியே அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு ஜென்ம சுவாத்தின் ஆவியை காட்ட பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த ஆள் மனம் மாறணும். கல்யாணம் முடித்தவன் புருஷங்காரன் என்ன செய்யணும்? மனம் மாறணும், நல்லவனாக இருக்கணும். நல்லவன் நினச்சி தான் கல்யாணம் முடித்தேன், ஆனால் இப்போ இந்த சூழ்நிலை இருக்குது, என்ன செய்யறது தெரியல, சரியான வருமானம் இல்லை, மனமான போக்கிட்டு இருக்கான், குடும்பத்தை கவனிக்க மாட்டான், அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில், அப்படிங்கிற நிலப்பில் ஒரு அம்மா இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணணும்? இயேசுவை கூப்பிடணும். நோக்கி கூப்பிட்டுட்டு சஞ்சலத்தை என்ன செய்யணும்? ஊற்றணும். ஊற்றணும். அப்போ சஞ்சலத்தை ஊற்றுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா,
ஒரு கல்யாணம் முடித்த ஒரு சகோதரி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஊற்றுறாங்க. ஊற்றுறதுல பல காரியம் இருக்குது. பல கடன் பிரச்சனைங்கிற சஞ்சலம் இருக்குது. கணவன் சரியான முறையில் குடும்பம் நடத்தலை, கவனிக்கலை அப்படிங்கிற சஞ்சலம் இருக்குது. அப்புறம் பிள்ளையை சரியாக படிக்கலை அப்படிங்கிற சஞ்சலம் இருக்குது. அப்புறம் திருமணம் முடித்து கொடுத்தும் பிள்ளைய வாழ்க்கையில் திருமணம் சரியில்லை. இப்படி பல சஞ்சலத்தில் பல ரகங்கள் இருக்கிறது. அதில் ஒரு ரகத்தை நான் சொல்லித்தரேன், நீங்கள் அதை அப்படி ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? சஞ்சலம். இப்போ நான் வந்து ஒரு ரகம் என்ன சொல்லித்தரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்யாணம் முடித்த ஒரு சகோதரி இருக்கிறாங்க. கல்யாணம் முடிக்கும்போது நல்லா கல்யாணம் முடித்தாங்க, நல்லா இருந்தேன், நல்லா வச்சுக்கிட்டேன், நல்லா வாங்கி கொடுத்தேன், சேலையை எடுத்து கொடுத்தேன், துணி எடுத்து கொடுத்தேன், ஒரு நகையை எடுத்து கொடுத்தேன். கடைசி 2 வருஷம் கழிச்சு நகையை போட்ட நகையை போகிற அடகு வச்சு போட்டேன், எல்லாம் காலி பண்ணி இப்போ குடிக்க ஆரம்பிச்சுட்டா ஒன்றும் புரியலை, எப்படி குடும்பம் நடத்துகிற ஒன்றுமே புரியல அப்படிங்கிற ஒரு வேதனையில் ஒரு சஞ்சலத்தில் இந்த அம்மா இருக்குது. அப்போ இருக்கும்போது நல்லா ஜெபிச்சு ஆண்டவர் சமூகத்தில் அவரை பக்கத்தில் வர வச்சுக்கிட்டு, ஆண்டவரை உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், என் இருதயத்தை நம்முடைய சமூகத்தில் நான் ஊற்றுகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஒரு தேவ மனிதன் மூலமாக எனக்கு இந்த கணவனை நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்தீங்க, சரி, தப்பு இல்லை. ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி தான் திருமணம் முடித்தேன். அவன் ஞானஸ்நானம் எடுத்தான் என்று சொல்லி தான் திருமணம் முடித்தேன். அவன் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது என்று சொன்னார்கள், நான் அதை நம்பினேன். இருந்தாலும் கூட 1 வருஷம் நல்லா இருந்தான் ஆண்டவரை. ஆனால் இப்போது வீட்டை கவனிக்க மாட்டேங்கிறான், பிள்ளையை கவனிக்க மாட்டேங்கிறான், என் குடும்பத்துக்கு உண்டான எல்லா தேவைகளை சந்திக்க மாட்டேன், என்னால் வாழ முடியல தகப்பனே. நான் வெளியே கடன் வாங்கி தவித்து கொண்டு இருக்கிறேன், என்னால் குடும்பம் நடத்த முடியவில்லை. அவன் குடும்பத்தில் என்ன செய்கிற, ஏது செய்கிற, சாப்பிட்டையா கொண்டையா, என்னை விசாரிக்க கூட மாட்டான் ஆண்டவரை. காலையில் வர்றான், சாயங்காலம் போயிடறான், சாப்பிட்டியா சாப்பிடலையா, என்ன செஞ்சு ஏது செஞ்ச, ஒரு வார்த்தை கேட்க மாட்டான் ஆண்டவரை. என்னால் நான் எப்படி இருக்க முடியும் தகப்பனே? எனக்கு அன்பு செலுத்த யாரும் இல்லையே, நீங்கள் இருக்கிறீங்க. ஆனாலும் மாமிசத்தின்படி எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்த இந்த புருஷன் என் மேல் அன்பு செலுத்த வேண்டுமா செலுத்த வேண்டாமா? காலையில் போகிறான், நைட்டு 10 மணிக்கு வர்றான், 10 மணிக்கு வர்றான், சாப்பிட்றான், அப்படியே தூங்கிடுறான், காலை 8 மணிக்கு எந்திரிச்சு போயிடுறான். என்னை குறித்து ஒரு விசாரணை இல்லை. ஏன் டல்லாக இருக்க, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி சோர்ந்து இருக்க, ஒரு வார்த்தை கேட்க மாட்டுறானே. கணவன் மணி சரீரத்தில் ஒன்றா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, இன்பத்தில் துன்பத்தில் ஒன்றா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆனால் இவன் என்னை கவனிக்க மாட்டேங்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, என் இருதயத்தை உம்மிடத்தில் ஊற்றி விடுகிறேன். என் கணவனுக்கு நல்ல புத்தியை தரும்படியாக, என் மேல் அன்பு செலுத்தும்படியாக, என்னை கரிசனையாக கவனிக்கும்படியாக ஆண்டவரை என் இதயத்தை ஊற்றி விடுகிறேன். அவன் இதயத்தை ஆண்டவரை உங்களால் மாற்ற முடியும் தகப்பனே. என் இதயத்தை சஞ்சலத்தை ஆண்டவரே, என் பாரத்தை உம்மிடத்தில் ஊற்றி விடுகிறேன் ஆண்டவரே. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் இதயத்தை என்ன செய்கிறீங்க, அவர் இடத்துல என்ன செய்கிறீங்க, சஞ்சலத்தை என்ன செய்கிறீங்க, ஊத்துறீங்க. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, நெருக்கத்தை எப்படி போட்டிருக்கு, வாசிமா திருப்பி. அவருக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக, இங்க இருங்க, உங்கள் நெருக்கத்தை அவருக்கு முன்பாகத்தான் தெரிவிக்க வேண்டுமே தவிர, எந்த மாமே மச்சான் சித்தப்பே வந்தவன் போனவன் இருந்தவன் எனக்கு அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு கவலம்பா யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது, வாசிங்க. அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் நெருக்கத்தை என்ன செய்யணும், எல்லாம் சொல்லுங்க, நெருக்கத்தை. அப்போ நெருக்கம் என்றால் என்ன சொல்லுங்க? நிறைய இருக்குது நெருக்கம், நிறைய, 1 இல்லை 2 இல்லை, ஏகப்பட்டது இருக்குது. அந்த நெருக்கத்தை வந்து நீங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டீங்க, அந்த நெருக்கத்தை ஏசப்பாட்ட சொல்லணும். இந்த வசனம் என்ன சொல்லுது, திருப்பி வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் ஏறும். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் என் பக்கத்தில் இருக்கிற இயேசுவுக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, என் நெருக்கத்தை இயேசுவுக்கு முன்னால அறிக்கை இடுகிறேன். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் நெருக்கத்தை இயேசுக்கிட்ட வாயை திறந்து பேசணும். இப்போ ஒரு ஆள்கிட்ட பேசுனீங்கன்னா விழாவாரியாக தெளிவாக பேசுகிறீங்க இல்லையா, ஏசப்பட்ட ஆண்டவரே இந்த நெருக்கத்தை விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. ஆனால் அந்த நெருக்கத்தை விரிவாக்கம் பண்ணுங்க. நெருக்கம் என்ன தெரியாதா உங்களுக்கு? நெருக்கம் ஒன்று சொல்லுங்களேன், யாராச்சும் நெருக்கம் தெரியவே தெரியாதா? நெருக்கத்திலே என் துணையானீரே. நெருக்கம்னா ஒரு கடங்கார வந்து நாளைக்கு பணம் கொடுக்கலன்னா அவ்வளோதான், உண்டுல பண்ணிடுவேன். ஐயா அடுத்த வாரம் தந்துடுறேன், நாளைக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன் பாரு, அதுக்கு பேர் என்னது, நெருக்கம். ஒரு பயங்கரமான சரீரத்தில் ஒரு வித பலவீனம் வருது, நெருக்கம். இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த நெருக்கத்தை அப்பாட்ட அறிக்கை பண்ணணும். என்ன செய்யணும், எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய நெருக்கத்தை இப்போ பண்ண போகிறீங்க. அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பண்ணுறேன் நான்.
சரிங்களா? உங்கள் நெருக்கத்தை என்ன செய்யணும்? அறிக்கை பங்கிறேன். உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த உறவை வந்து என்ன செஞ்சிருங்க, கொஞ்சம் கூட்டுங்க, நல்லா கூட்டுங்க. அப்படியே அவர் இல்லாமல் நீங்கள் இல்லைங்க, எல்லா விவரத்தையும் நீங்கள் அவர்கிட்ட ஒப்பிச்சிடணும். சரிங்களா? நெருக்கத்தை இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்றைக்கி என்ன நெருக்கம் வந்துச்சு, இன்றைக்கி என்ன பிரச்சனை வந்துச்சு, இன்றைக்கி யார் உங்களை கேவலப்படுத்தினா, உங்களை யார் நிறுத்தி பேசுனா, உங்களுக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, என்ன துக்கம் நடந்துச்சு, என்ன வேதனை வந்துச்சு, இன்றைக்கி புருஷன் மூலமாக என்ன பிரச்சனை, கணவன் மனைவி மூலமாக என்ன பிரச்சனை, சொந்தக்காரன் என்ன பிரச்சனை, உங்கள் அவமானப்படும்படி என்ன காரியம் நடந்ததோ, நீங்கள் வெக்கப்பட்டு போகும்படி என்ன காரியம் நடந்ததோ, நீங்கள் துக்கப்பட்டு போகும்படி, நீங்கள் வேதனைப்பட்டு போகும்படி, நீங்கள் கண்ணீர் வடிக்கும்படியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு என்னென்ன நடந்ததோ அவ்வளோத்தையும் அப்பாட்ட இதயத்தை ஊற்றிருங்க. இதை அவர் கவனித்து கேட்பார். இதை அவர் விரும்புகிறாரு, நீங்கள் சொல்கிறது அவர் விரும்புகிறார். அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? ஊற்றணும். அதான் சொல்கிறாரு, சஞ்சலத்தை ஊற்றணும், நெருக்கத்தை எல்லாம் சொல்லுங்கள். என்னுடைய சஞ்சலத்தை நான் ஊற்றுவேன், என்னுடைய நெருக்கத்தை நான் அறிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. இன்னொரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு காரியம் அப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அப்பா கொடுக்க மாட்டார், லேட் ஆகிட்டே இருக்குது. அந்த லேட் ஆகிற நேரத்தில் நீங்கள் வந்து மனம் சலித்து போகிறீங்களா, மனம் சலித்து போகலையா அப்படின்னு சொல்லி உங்களை வாட்ச் பண்ணுவார், உங்களை நோட் பண்ணுவார். அதாவது மனம் சலித்து போகிறதுன்னு ஒன்று இருக்கிறது, ஜெபத்தில் சலித்து போகிற ஜெபம்னு ஒன்று இருக்கிறது. ஒரு மாதமாக கேட்குறீங்க, 20 நாளாக கேட்குறீங்க, வரல. அப்போனா உங்கள் மனம் சலித்து போய் என்னடா ஒன்றும் நடக்கலை அப்படி சலித்து போகிறீங்க தெரியுமா? அப்பா அந்த அந்த இதயத்தை பார்க்குறாரு. அந்த இதயத்தை பார்க்கும்போது உன்னை ஆராய்ந்து அறிகிறார். நீ எப்படி இருக்க, என் மேலே முழு பற்றுதல் வச்சுருக்கியா, என் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கிறியா, என் மேலே முழு விசுவாசம் வச்சுருக்கிறியா, என் மேலே முழுசாக 100க்கு 100 முழுசாக என்னை நம்பி இருக்கிறியா, இல்லை அரைகுறையாக வர்றியா, ஆனால் இம்மிக்கு மாத்திரம் என்னை தேடுறியா, இல்லை ஒரு ஆத்திரத்துக்கு மட்டும் தேடுறியா, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவியா, நான் ஃபுல்லாக உன்னை ஆராய்ச்சி பண்ணி தான் உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்வேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்துக்கொள்ளுங்க, மனம் சலித்து போகிற ஒரு நிலைமை வந்து விடுகிறது. ஒரு 10 நாள் கேட்குறேன், 10 நாள் வரல, மனம் சலித்து போயிடுது. அப்படி மனம் சலித்து போகிறது உங்கள் மனசை விட்டுறாதீங்க. உங்கள் மன வேதனைப்படுற அளவுக்கு என்னத்தை அப்படிங்கிற அந்த பேச்சு வருது தெரியுமா, ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற நினைப்பு வருது தெரியுமா, அந்த மாதிரி நினைப்பை வந்து வர விட்டுறாதீங்க. அப்படி வந்தீங்கன்னா கர்த்தர் துக்கப்படுவார். வாசிங்க ஏசாயா 43, 22, 21. ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. நீ இங்க இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. டெய்லி அப்பாவை நோக்கி கூப்பிடாமல் இருந்துடக்கூடாது. நீங்கள் கூப்பிடலைன்னா அவர் வந்து வேதனைப்படுவார். நீ கூப்பிடலைன்னா இங்கே இருங்க, எனக்கு கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கள், எனக்கு நிமிர்ந்து பாருங்களேன், நிமிர்ந்து பாருங்கள். இப்போ காலையில் உங்கள் பிள்ளை இருக்கா இல்லையா? உங்கள் பிள்ளை காலையில் எந்திரிச்சு ஒன்றுமே பேசாமல் அப்படியே டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயா, ஒரு அம்மா ஒரு அப்பா, நீங்கள் அம்மா அப்பா அப்படி தானே, நீங்கள் பெத்த பிள்ளை, 5ஆவது படிக்கிற பிள்ளை இருக்குது, 6ஆவது படிக்கிற பிள்ளை, 8ஆவது படிக்கிற பிள்ளை இருக்குது. கால் எதாச்சும் ஒன்றுமே பேசாமல் அப்படி எந்திரிக்குது, குளிக்குது, ட்ரெஸ்ஸை போடுது, சாப்பிடுது, அப்படியே டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுது. வீட்டில் அம்மா இருந்தால் அந்த அம்மா என்ன நினைக்க, அந்த அம்மா வீட்டில் என்ன செய்யும் சொல்லுங்கள்? உங்கள் மனசு எப்படி இருக்கு? உங்கள் மனசு கஷ்டப்படுமா? ஐயோ, நான் பெத்த பிள்ளை ஒன்றுமே என்கிட்ட பேச மாட்டேங்குதே, கஷ்டப்படும்ல. அப்போ அதே போல தான் நீ காலையில் எழுந்திரிச்சு ஏசப்பட ஒன்றுமே பேசாமல், அவரை கூப்பிடாமல், அவரை பார்க்காம, அவரை துதிக்காமல், அவரை ஆராதிக்காமல், உன் பிரச்சனையை சொல்லாமல் இருந்தால் அவர் மனசு கஷ்டப்படும். ஐயா, அவர் மனசு கஷ்டப்படும். உன் பிள்ளை உங்கள்கிட்ட காலையில் எழுந்திரிச்சு பேசாமல் இருக்கும்போது, ஐயோ என் பிள்ளை பேசாமல் போயிடுச்சு, எவ்வளோ கஷ்டப்படுற, இதே கஷ்டம் தான் என் தகப்பன் இயேசு கஷ்டப்படுவார். உன் பிள்ளை பேசுகிறவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்குது. என் பிள்ளை டீ குடிக்கல, காப்பி குடிக்கல, அம்மான்னு கூப்பிடல, அப்பான்னு கூப்பிடல, சாப்பிடல, போயிட்டு வரேன்னு சொல்லல, என் பிள்ளை இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு, என்ன ஏதுன்னு தெரியலையே, எப்போ நீ எவ்வளோ வேதனைப்படுற. நீ ஏன் இவ்வளோ வேதனைப்பட்டா? உன்னை உருவாக்கினவர், உன்னை படைத்தவர், உன் தேவைகளை சந்திக்கிறவர், உனக்கு யாவற்றையும் கொடுக்கிற அந்த இயேசு உன்னை குறித்து சஞ்சலப்பட மாட்டாரா? நீ அவர்கிட்ட காலையில் பேசாமல் இருந்தேனா, உன் பிரச்சனையை சொல்லாமல் இருந்தேனா, நீ அவரை கூப்பிடாமல் இருந்தேனா, அவர் எப்படி வேதனை இல்லாமல் இருப்பார்? வேதனைப்படுவார். நம்ம பிள்ளை மட்டும் நம்மகிட்ட பேசலைன்னா இவ்வளோ வேதனை வருது. அதே போல தான் நம்ம தெய்வமும் நம்ம ரட்சகரும். நீ காலையில் எந்திரிச்சு அப்பாட்ட பேசாமல் நீ கம்முன்னு இருந்தேன்னு வச்சுக்கல, அப்பா அப்படியே பார்ப்பார், என் பிள்ளை என்கிட்ட ஒன்றுமே பேசலையே, எசுங்கிற வார்த்தை கூட என்ன சொல்லாமல் இருக்கிறது, என்னை துதிக்கலை, என்னை ஆராதிக்கலை அப்படின்னு சொல்லி மனது வேதனைப்படும்.
காரணம், ஸ்திரீயானவள் தான் பாலகனை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணவர். பெத்த பிள்ளை அம்மோன்னு கைவிட்டு போயிடும். புருஷன் வந்தோடனே அம்மோன்னு புருஷன் பக்கம் போயிடும். கடைசி வரும் கஞ்சி ஊற்றாது, என் புருஷன் தான் வேணுட்டு போயிடும். ஆனால் என் ரட்சகர் உன் வழக்கையை பிடிச்சாருன்னா கடைசி வரைக்கும் பிடிச்ச கைவிட மாட்டார். இந்த உலகத்தை முடிவு பண்ணுற சகல நாட்டில் கூட நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? கடை இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். இஸ்ரவேலே என்னை குறித்து என்ன செஞ்சிட்ட? மனம் சலித்து போனாய். என்னை குறித்து என்ன பண்ணிட்ட? மனம் சலிச்சு போயிட்ட. ஒரு காரியம் வரலைன்னா மனம் சலிச்சு என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் மனம் சலித்து போகாமல் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, விடக்கூடாது அப்பாவை, பலவந்தம் பண்ணணும் அப்பாவை. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவை பலவந்தம் பண்ணுறா, அலட்டுகிறாள். பலவந்தம் அது அலட்டுகிற ஓயம் தொந்தரவு பண்ணுறது. நீர் ஆசீர்வாதத்தை சொல்லி விட மாட்டேன்னு சொல்லி யாக்கோபு ஒரு 20 தானே பண்ணார், நடந்துச்சுலங்க. அதே யாக்கோபுக்கு இருந்த கர்த்தர் தான் நம்மளுக்கு இருக்கிற. அவர் பழைய ஏற்பாடு, நம்ம புதிய ஏற்பாடு. நடக்குமா நடக்காதா சொல்லுங்கள்? நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. அப்படின்னா ஒரு காரியம் சாதிக்கிற வரைக்கும் அவர் விடக்கூடாதுங்க. பலவந்தம் பண்ணணும் பைபிளில் போட்டிருக்கு, தொந்தரவு பண்ணணும் பைபிளில் போட்டிருக்கு. போட்டிருக்கா? லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பலவந்தம் பண்ணுறா, தொந்தரவு பண்ணுறா. அநீதியுள்ள மனுஷனை நீதி செய்கிறான். அப்போ நீதியுள்ள நீதி செய்ய மாட்டாரா? வாசிங்க சங்கீதம் 88:1. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இரவும் பகலும். அப்போனா நீங்கள் இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடும்போது கண்டிப்பாக அவர் அற்புதம் அதிசயம். ரெண்டாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலில் எந்திரிச்ச உடனே நீங்கள் மகிமைப்படுத்துகிறத விட்டுறக்கூடாது, துதிக்கிறத விட்டுறக்கூடாது, ஆராதிக்க விட்டுறக்கூடாது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரேசிங் ஒர்ஷிப்பு மட்டும்தான் பண்ணணும், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்கணும். ரெண்டாவது, காலையில் எந்திரிச்சோன்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட வருத்தங்கள் இருக்கும். கணவன் மூலமாக வருத்தம் இருக்கும், மனைவி மூலமாக வருத்தம் இருக்கும், தொழில் மூலமாக வருத்தம் இருக்கும், வியாபாரத்து மூலமாக வருத்தம் இருக்கும். எந்த வருத்தத்தையும் நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு பேசிக்கொள்ளக்கூடாது. எந்த பிரச்சனைகளையும், எந்த கஷ்டத்தையும், எந்த நெருக்கத்தையும் ஒருத்தருக்கு பேசிக்கொள்ளக்கூடாது. காலையில் எந்திரிச்சு வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடக்கூடாது. அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தை, மன்னா என்பது தேவனுடைய வார்த்தை. அப்போ நான் வார்த்தையை நீங்கள் பேசக்கூடாது. வாசிங்க சங்கீதம் 127:3. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அப்போ என்ன செய்யுங்க? வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடக்கூடாது. அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சுன்னு முதலாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வருத்தமான பேச்சுக்களை பேசக்கூடாது. உங்கள் பிள்ளை தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை, அது வருத்தப்படுற காரியம் பேசக்கூடாது. உங்கள் கணவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அது வருத்தப்படுற காரியம் பேசக்கூடாது. உங்கள் மனைவி தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த மனைவி அந்த தப்பு பண்ண காரியத்தை காலையில் வருத்தப்படுகிற காரியத்தை பேசக்கூடாது. அந்த காலையில் முத நீங்கள் என்ன வாய் திறந்து பேசுகிறீங்களோ அது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. காலையில் உயர்வை குறித்து பேசுங்க, மேன்மையை குறித்து பேசுங்க, அற்புதங்கள் குறித்து பேசுங்க, அதிசயம். அதாவதுங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, காலையில் நீங்கள் தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ளுகிற நேரம்னு ஒன்று இருக்கிறது, அவர் கொடுக்குற ஒரு நேரம், வாங்குகிற நேரம் ஒன்று இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வருத்தமான அப்பத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா, வருத்தமான காரியத்தை பேசுனீங்கன்னா அவர் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிடுவார். அதனால் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு ஒத்தாசை வெறும் பருவங்கள் நேரம் கண்களை என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். ஏறெடுக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக காலையில் எந்திரிச்ச உடனே வருத்தமான பேச்சை பேசக்கூடாது, நெருக்கமான பேச்சை பேசக்கூடாது. பிள்ளையை படிக்கல இவனை வச்சு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு சொல்லி பேசக்கூடாது. என்ன அதிசயங்களை பேசுங்க, அற்புதங்களை பேசுங்க, உயர்வை பேசுங்க, வெற்றியை பேசுங்க, விடுதலை பேசுங்க, கெட்டவன் நல்லவனாக மாறுவான்னு பேசுங்க, துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு பேசுங்க, நெருக்கம் பெருக்கமாய் மாறுன்னு பேசுங்க. இப்படிப்பட்ட காரியத்தை பேசும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் மாறும். அதனால் சஞ்சலத்தை என்ன செய்யுங்க? ஊற்றுங்க. நெருக்கத்தை என்ன செய்யுங்க? அறிக்கை என்ன பேசுன வாயத்தை நல்ல சத்தமாக என்ன செய்யணும்? நான் இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறேன். அதாவதுங்க நெருக்கம்னா நான் சொன்னேன், இத்தனை பிரச்சனைகள் நெருக்கம்.
அந்த நெருக்கத்தை வந்து இப்படி நான் இருக்கிறேன், எனக்கு இதுலேருந்து தப்பிக்க வழி தெரியல, இதுக்கு மாற்று வழி எனக்கு தெரியல, இதுக்கு பரிகாரம் எனக்கு தெரியல, நீங்கள் தான் வழிகாட்டி, நீங்கள் தான் சத்தியம், நீங்கள் தான் ஜீவன், நீங்கள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது, இந்த காரியத்தில் தெரியாதனமாக நான் மாட்டிக்கிட்டேன், இந்த காரியத்தில் விழுந்துட்டேன், இந்த காரியத்தில் தப்பி வைக்க எனக்கு வழி தெரியல, தெரியாமல் காரணம் வாங்கி இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டேன், தெரியாமல் இந்த காரணம் வாங்கி இந்த வீடை கட்டிவிட்டேன், ஆனால் இதுலேருந்து மீள முடியல, எனக்கு கழுத்துப்படி இருக்குது, எனக்கு என் மேலே குற்றங்கள் குறைகள் இருக்குமே, மன்னிச்சு இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க ஏதாவது வழியை எனக்கு உருவாக்கித்தாங்க, ஏதாவது ஒரு அற்புதம் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாயை திறந்து செஞ்ச தவறை உணர்ந்து அந்த செஞ்ச காரியத்தெல்லாம் விலாவாரியாக சொல்லி அவர்கிட்ட அறிக்கையிட்டு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பான முறையில் அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் மாற்றத்தை செய்ய, பெருக்கத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.